உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஆனால் அந்த ஸ்வீட்டோட பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் அம்மா அடிக்கடிக்கு அந்த காலத்தில் செஞ்சு கொடுப்பாங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே. ஸோ அந்த ஸ்வீட்டை நம்ம இன்றைக்கி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம பூரி மாவுக்கு எப்படி பிசைவோம் அதே மாதிரி டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பூரிக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அடுத்தது மாவை ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிசைய ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக நம்ம பூரிக்கு பிசைகிற மாதிரியே தான் பிசைஞ்சு எடுக்கணும். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்தில் மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதை குட்டி குட்டியாக எடுத்து பூரிக்கு மாவு திரட்டிக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட 15-16 உருண்டைகள் வரும். மீடியம் சைஸ் உருண்டைகள் எடுத்தாலே போதும். ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். அதை ஃபஸ்ட்டு திரட்டிக்கலாம். பூரிக்கு மாவு எல்லாமே ரெடி பண்ணிட்ட பிறகு நம்ம அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பூரிக்கு கொஞ்சம் மாவு தட்டி பூரி மாதிரி திரட்டி எல்லாத்தையும் வச்சுருங்க. மாவு காயவும் கூடாது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாவு காயக்கூடாது, ஆனால் பூரிக்கு திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவும் திரட்டிட்ட பிறகு ஒரு கடாய் வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஒரு 3/4 ஊற்றணும். கடாயிலேருந்து 3/4 கீழே வர வரைக்கும் ஊற்றிட்டு நல்லா தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த பூரி ஒன்றுனா திரட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை அந்த தண்ணியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இருக்கிற எல்லா பூரி மாவையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு 2 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் ஒரு அரை மணி தேங்காய் எடுத்து பத்தை பண்ணி வச்சுருக்கு. அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பூ மாதிரி திருவிக்கலாம். திருவுறதா இருந்தால் திருவிக்கலாம், இல்லைன்னா பிளெண்ட் பண்ணுறதா இருந்தால் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு சர்க்கரையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தண்ணியில் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா பூரியை, அது மேலே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை தூவிக்கோங்க. அதை அப்படியே ரோல் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சூப்பரான ஸ்வீட்டு. கோதுமை தான் செய்கிறோம். அதே மாதிரி தேங்காய் போட்டு துருவி சர்க்கரை போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எங்கள் டேடி சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க வீட்டில் இதை தான் செஞ்சு கொடுப்பாங்களாம். ஸோ அதை எங்கள் அம்மா அடிக்கடிக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு பேர் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது இதோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட்டு தேங்காய் பூ போட்டு அதே மாதிரி சர்க்கரை போட்டு கோதுமை மாவில் ஒரு ஸ்வீட்டு பட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸில் சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. கெஸ்ட் யாராவது வராங்கன்னா கூட பட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள்.
ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.